விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல விவசாய அடையாள அட்டை அதை பத்தி ரெண்டு வீடியோ பதிவு நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ பதிவுல நிறைய விவசாயிகள் மற்றும் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பதிவிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த விவசாய அடையாள அட்டை ரொம்ப அவசியமா, கண்டிப்பா விவசாயிகள் வச்சிருக்கணுமா, இதனால விவசாயிகளுக்கு என்ன பயன், இதை எங்க போய் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க. ஸோ அதை ஒரு வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோவில் அந்த அவசியமா, கண்டிப்பா விவசாயிகள் வச்சிருக்கணுமா, இதை வச்சு என்ன பண்றது, இந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்றது விவசாயிகள் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, இப்போ அவங்க என்னென்ன கமெண்ட்கள் பதிவிட்டு இருக்காங்க, என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த விவசாய அடையாளத்தை எங்க எடுக்க வேண்டும், யாரை அணுக வேண்டும் என்ற விவர குறிப்பு வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்க எடுக்கணும், யாரை போய் பார்த்து இதை வாங்குறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், உங்களோட ஊராட்சி மன்ற அலுவலகத்துல போய் முகாம் போட்டிருப்பாங்க. அப்படி அந்த முகாம்ல போய் உங்களோட ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களோட தொலைபேசி, அது போக உங்களோட பட்டா சிட்டா நகல்களை எடுத்துட்டு போய் உங்களை ஒரு விவசாயியா பதிவு செய்யறது மூலயமா நீங்க இந்த விவசாய அடையாளத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, எங்க ஊர்ல முகாம் போடல, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுல போயிட்டும் நீங்க இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எங்க எடுக்கிறது அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கடுத்து கேட்குறாங்க, எனது பெயரில் 60 சென்ட் நெல் விவசாய நிலம் உள்ளது. எனக்கு தாங்கள் கூறும் விவசாய அடையாள அட்டை கிடைக்குமா? அதாவது இவங்க பேர்ல 60 சென்ட் நெல் வயல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா விவசாயிகளா இருக்க எல்லாருக்கும் தான் இந்த விவசாய அடையாள அட்டை. அதுவும் உங்களுக்கு சொந்தமா 60 சென்ட் நிலம் இருக்கிறது மூலயமா, ஸோ நீங்க விண்ணப்பிச்ச மூலயமா இந்த விவசாய அடையாள அட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹாய் சார், எத்தனை ஏக்கர் இருந்தா ஸ்மால் ஃபார்மர் சர்டிபிகேட் அப்ளை பண்றேன்? ஸோ இது இதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனா இது தெரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் ஃபார்மர் அதாவது சிறு விவசாயிகள் எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது 2.5 ஏக்கருக்குள்ள இருந்து 5 ஏக்கருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் சிறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து, இந்த விவசாய அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு செலவுக்கு டிங்கி தான் அடிக்க வேண்டும். இந்த நாளும் இந்த நாட்டு மக்களும் நாசமா போவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விவசாய அடையாள அட்டை எந்த ஏதோ பயன் இல்லை, இதை வச்சு செலவுக்கு எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ணா நாசமா தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. சரி, விவசாய அடையாள அட்டை மாதிரி தான் நமக்கு நம்மளோட ஆதார் அடையாள அட்டை, அது மட்டும் எல்லாரும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அது இப்போதைக்கு அதுதான் நம்மளோட அடையாளம்கான ஒரு சான்றிதழ தான் அதுதான் பாக்குறாங்க, ஆதார் அடையாள அட்டை. ஸோ அது இந்த விவசாயிகளுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாள அட்டை கொடுக்கறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆனா இவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது சொல்றாங்கிறது தெரியல. ஓகே, இதனால் விவசாயிகளுக்கு என்ன பயன், விளக்கம் தேவை. கண்டிப்பா இதனால விவசாயிகளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஆதார் அட்டை போலதான் இது விவசாயிகளுக்கான விவசாய அடையாள அட்டை. இப்போ இந்த விவசாய அடையாள அட்டை ஒரு விவசாயிகளுக்கு இருக்கிறது மூலமா அந்த விவசாய அடையாள அட்டையில இருக்க என்ன மட்டுமே வச்சு அந்த விவசாயிகளோட முழு விவரங்களையும் நம்ம எடுக்க முடியும். அதாவது அவர் எந்த பயிர் போட்டிருக்காரு, என்னென்ன பயிர்கள் இது வரைக்கும் போட்டிருக்காரு, அவரோட வயல்ல என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் போட்டுக்க முடியும். அது போக இந்த அடையாள அட்டையை வச்சு விவசாயிகள் எல்லா மானிய திட்டங்களும் எல்லா அரசு சார்ந்த திட்டங்களுக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பொதுவா ஒரு விவசாயிகளுக்கு இந்த விவசாய அடையாள அட்டை வச்சு அவரோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் இந்த விவசாய அடையாள அட்டையை வச்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம். சுலபமா சொல்ல போனோம்னா, இந்த விவசாய அடையாள அட்டை வச்சு விவசாயிகளோட முழு விவரங்கள், விவசாயிகளுக்கான ஒரு எல்லா திட்டங்களையும் ஈஸியா எல்லா விவரங்களும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த விவசாய அடையாள அட்டை மூலயமா கிடைக்கும் அப்படிங்கறதுதான் சொல்ல வராங்க. ஐயா, எனக்கு சொந்தமான நிலம் திண்டிவனம் மயில் பிளாக் ஆபீஸ் அருகே எல்லையில் உள்ளது. ஆனால் எனது விலாசம் புதுச்சேரி திருக்கண்ணூர் இருக்கிறது. எனக்கு விவசாய அடையாள அட்டை கிடைக்குமா? அதாவது இவரோட சொந்தமான நிலம் திண்டிவனம் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இவரோட விலாசம் எங்க இருக்குன்னா புதுச்சேரியில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இவரோட நிலம் ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இவர் இப்ப சொந்தமா வச்சிருக்கிறது அதாவது இவர் குடியிருக்கிற இடம் புதுச்சேரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஏன்னா அந்த சொந்தமான நிலம் அங்க திண்டிவனத்துல இருக்க நிலத்துக்கான யார் பேர்ல அந்த நிலத்தோட பட்டா சிட்டாகள் இருக்கோ அந்த பேர்ல அவர்கள் விவசாய அடையாள அட்டை வாங்கிக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அது அந்த இது மூலயமா, அந்த சான்றிதழ் நம்ம கொடுக்குற மூலயமா அந்த பர்டிகுலர் அந்த பேர்ல நமக்கு விவசாய அடையாள அட்டை பண்ணிக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தா அந்த நிலத்துக்கான விவசாய அடையாள அட்டை நீங்க வாங்கிக்கலாம். இந்த அடையாள அட்டை நிலம் இருப்பவர்களுக்கா விவசாயம் செய்வர்களுக்கா? ஏனென்றால் நிலம் இருப்பவர்கள் 100ல் 10 பேர் தான் விவசாயம் செய்கிறார்கள். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, விவசாய அடையாளத்தை நிலம் சொந்தமா வச்சிருக்கவங்களுக்கா? ஏன்னா சில பேர் ஒத்திக்கு வாங்கி இது பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படிங்கிறது.
இது வந்து விவசாய அடையாள அட்டை வந்து சொந்தமா நிலம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சொந்தமா நிலம் வச்சிருக்கவங்க அவங்க ஊர்லயே வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த விவசாய அடையாள அட்டையை வச்சு அவங்க வந்து விண்ணப்பிச்சு அந்த விவசாய அடையாள அட்டையை வாங்கிக்கலாம். ஆதார் இல்லாமல் சான்று வேண்டும், அதாவது ஆதார் கார்டே இல்லாம வந்து சான்று இந்த அடையாள அட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஆதார் கார்டுல இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு தான் நமக்கு அந்த ஓடிபி குறுஞ்செய்தி வந்து வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து இந்த விவசாய அடையாள அட்டை வந்து நம்ம கொடுக்க போறாங்க. ஆனா ஆதார் இல்லாமல் சான்று அட்டை வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட ஒரு அடிப்படை அடையாளமே வந்து ஆதார் அட்டை. எங்க போனாலும் வந்து அந்த ஆதார் அட்டை தான் கேட்கறாங்க. அப்படி அந்த ஆதார் அட்டை இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த ஆதார் அட்டையிலேயே நம்மளோட வங்கி கணக்கு விவரங்கள், இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் வந்து ஆதார் கூட இணைச்சிட்டாங்க. நம்மளோட மொபைல் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் ஆதார் கூட இணைச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து உங்களோட ஆதார் இல்லாமல் வந்து எந்த சான்றும் தர முடியாது. ஏன்னா இப்போ ஆதார் இல்லாமல் ஒரு சான்று தரணும்னா உங்களுக்கு வந்து கரெக்டான நபர்களுக்கு தான் இந்த அடையாள அட்டை வந்து போய் சேர்ந்திருக்காங்கிறது ஒரு அடையாளம் இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு இப்போ பிரபு அப்படிங்கிறது என் பேருனா, இப்போ எனக்கு ஒரு அடையாள அட்டை இருந்தாதான் இவன் பேர் பிரபு, இவன் இந்த ஊர்ல இருக்கான், இவன் வந்து இவ்வளவு நிலம் வச்சிருக்கான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனா ஒரு அடையாள அட்டையே இல்லாம சும்மா நம்ம வந்து என் பேர் பிரபு அப்படின்னு போய் சொன்னா யாருமே வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. அது வந்து சரியா அந்த அந்த உண்மையிலே அவர் விவசாயிகளுக்கு தான் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஆனா வந்து ஆதார் அட்டை இல்லாமல் என்ற ஒரு சான்று அட்டைகளும் வந்து இருக்காது. பேங்க்ல அப்ளை பண்ணலாமா பிரதர்? அது பேங்க்ல அப்ளை பண்ணலாமா? இதுக்கு பேங்க்குக்கும் இந்த இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. அதனால வந்து இதை வந்து பேங்க்ல வந்து நம்மள விண்ணப்பிக்க முடியாது. ஆதார் நம்பர் ஓடிபி சொன்னா பயப்படுறாங்க, யாரும் அப்ளை பண்ண வர மாட்டாங்க. இவங்க வந்து அந்த முகாம்ல இருந்தவங்க போல. சோ இவங்க அந்த முகாம்ல இருந்ததுல வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஆதார் நம்பர் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறாங்களா விவசாயிகள், யாரும் அதுக்காக அப்ளை பண்ண வர மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒண்ணு அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க, இவங்க அந்த முகாம்ல இருந்தவங்க. ஸோ இது வந்து ஆதார் அட்டையை உங்களை வெரிஃபை, உங்களை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு தான் வந்து இந்த ஓடிபி நம்பரே தவிர உங்களோட எந்த விவரங்களும் வந்து இந்த ஓடிபி மூலயமா அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அதனால வந்து உங்களை பதிவு செய்யறதுக்கு தான் இந்த ஓடிபி. அதனால வந்து எந்த ஒரு பயமும் எந்த ஒரு அச்சமும் வேணாம் இந்த விவசாய அடையாள அட்டையில விண்ணப்பிக்கிறதுக்கு. ப்ரோ இது தனிப்பட்ட ஆக்கு ஓகே, கூட்டுப்பட்டாவுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு, அதாவது கூட்டுப்பட்டா இருக்கவங்களுக்கு எப்படி இது பயன்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கூட்டுப்பட்டானா அந்த இதுல இருக்கிற 2 பேரோ இல்ல 3 பேரோ இல்ல 4 பேரோ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டுப்பட்டாவா வந்து வச்சிருப்பீங்க. இந்த கூட்டுப்பட்டாவில வந்து அந்த 4 பேருமே அந்த நிலத்துக்கான உரிமையாளர்கள் தான். இந்த 4 பேருமே இந்த நிலத்துக்கு வந்து தனித்தனி விவசாய அடையாள அட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கறத வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மூலயமா இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 4 பேரும் தனித்தனியா விவசாய அடையாள அட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத வந்து அரசாணை வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்து வாங்கிக்கலாம். முகாம்ல அப்ளை பண்ணிட்டேன் சார், பட் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது? ஐடி நம்பர் மெசேஜ் வந்திருக்கு சார். ஸோ முகாம்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய வெப்சைட் வந்து முகவரி வந்து கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்க. ஸோ அந்த ஐடி நம்பரை போட்டீங்கன்னா நீங்க வந்து விவசாய அடையாள அட்டையை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி நண்பா, எனக்கு 2.5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அது என் அப்பா பேரில் உள்ளது. அப்பா இறந்து விட்டார், ஆனா சில காரணங்களாக இன்னும் பட்டா மாறுதல் செய்யவில்லை. எனக்கு இந்த அடையாள அட்டை கிடைக்குமா? இப்போ ஒரு பர்சன் வந்து, அதாவது அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா அவங்க அப்பா பேர்ல வாங்கியிருக்கலாம். அவங்க அப்பா தவறின பட்சத்துல அந்த பட்டா வந்து யாருக்கு அவங்க அப்பா வந்து எழுதி கொடுத்திருக்காரு அந்த நிலத்தை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த நிலத்தை இவருக்கு எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பட்டா மாறினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து விவசாய அடையாள அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க அப்பா பேர்ல தான் வாங்க முடியும். ஆனா அது வந்து இப்போதைக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அப்பா தவறுனால வந்து இதை வந்து அவர் வந்து விவசாய அடையாள அட்டையை வந்து வாங்க முடியாது. அரசு வேலை உள்ளவர்கள் வாங்கலாமா? இது வித்தியாசமான ஒரு கேள்வி. அரசு வேலை உள்ளவர்கள் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொந்தமான ஒரு விவசாய நிலம் இருந்தா அதுக்கான பட்டா சிட்டா சான்றிதழ் எல்லாம் கரெக்டா இருந்தா நீங்க வந்து விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். இது மட்டும்தான் இந்த விவசாய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி. இதுல இன்னும் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்க. ஸோ விவசாய அடையாளத்தை வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. ஸோ எல்லா விவசாயிகளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தான் இந்த விவசாய அடையாள அட்டை. எல்லாரும் கண்டிப்பாக இந்த விவசாய அடையாள அட்டை விண்ணப்பிச்சு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.